ஆக்டர் பொன்னம்பலத்துக்கு வந்து உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்காக வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுனில் இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப உருக்கமாக பேசியிருக்காரு. இவர் பேசின அந்த ஆடியோ வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இவருக்கு என்னாச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்தில் செம்ம பாப்புலராக இருந்தார் வில்லன் ஆக்டர் பொன்னம்பலம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்ற எல்லா லாங்குவேஜ் ஃபிலிம்லையுமே வந்து நடிச்சிருக்காரு. இவருக்கு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் எகைன் இவருக்கு வந்து உடம்பு முடியாமல் அண்டர்கோயிங் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. இவருக்கு February 13th உடம்பு முடியாமல் போயிருக்கு. உடம்பு முடியாமல் போனதுனால பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் 2 தடவை அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. எகைன் வந்து உடம்பு முடியாமல் போனப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் சொன்னதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டு ஐசியூல இருந்து இப்போ நார்மல் வார்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்காரு. நியர்பை ஆனஸ்க்கு பக்கத்தில் தான் வந்து சர்ஜரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ரிகவர் ஆகிறதுக்கு மோர் தென் 2 to 3 months ஆகும். ஸோ அதனால இவர் வந்து ஃபியூ மந்த்ஸ்க்கு வந்து வேலைக்கு போக முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆக்டர் ரவி மோகன், அதே மாதிரி சரத்குமார், கமல், நிழல் ரவி, சிம்பு, டைரக்டர் KS ரவிக்குமார், இன்னும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பொன்னம்பலம் வந்து தேங்க் பண்ணியிருக்காரு. பெரிய அளவில் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்தனால தான் அவராலேயே வந்து அவரை வந்து காப்பாற்றிக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. இவர் யாரையுமே வந்து பிளேம் பண்ண விரும்பல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவர் உயிரோட இருக்கிற ரீசனே பார்த்தீங்கன்னா ஆண்டவனோட கிரேட் பவர்னால தான் அப்படின்ட்டு ரொம்ப உணர்ச்சி ரீதியாக வந்து சொல்லியிருக்காரு. லாஸ்ட் 5 இயர்ஸாக எந்த ஒர்க்குமே போகாமல் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லேயே இவர் போயிருக்காரு. அதனால ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டு தர மட்டத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு இந்த மாதிரி ஆன விஷயத்தை வந்து ஒரு குறையா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இவர் கொடுத்த பணத்தை யார்ட்டையுமே வந்து கேட்கல, அன்பு மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அன்பு வந்து இவருக்கு வந்து டபுளாக வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்து ஸ்பீடாக வந்து ரெக்கவர் ஆகி ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்ட்டு ப்ரே பண்ண சொல்லியிருக்காரு. நான் இங்கே மென்ஷன் பண்ணனா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஃபீல் பண்ணி உருக்கமாக தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவர் நினைச்ச மாதிரியே சீக்கிரமாக வந்து கியூர் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே வந்து ப்ரே பண்ணுவோம். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you all in the next video.